பேக் டு த சேனல் த எலைட் ஸ்குவாட் பிரசன்ட் ஸ்டேட் அண்ட் ட்ராவல் வித் ஷமீர் ஷா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எடக்கல் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6000 BCE, அதாவது இப்போத்துலேருந்து 8000 இயர்ஸ் பழமையான டிராயிங்ஸ் வந்து இந்த கேவ்ஸில் வந்து இன்னுமே அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கீழே பார்க்கிங்கில் வந்து 1 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் போகணும். இந்த கேவ்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த டிராயிங்ஸ் வந்து அங்கே அப்படியே இருக்கிறது நம்ம போய் பார்த்துட்டு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எடக்கல் கேவ்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா 15.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வயநாடு டிஸ்ட்ரிக்ட். வயநாடுலேருந்து 15.5 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பக்கம் லைக் தமிழ்நாடு பார்டர் கிட்ட இந்த எடக்கல் கேவ்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அண்ட் நம்ம நடந்து போகிற வழியில் நிறைய கடைங்களும் இருக்குங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ஹேப்பனிங் ஸ்பாட்டாக தான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இந்த எடக்கல் கேவ்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. கேரளாவிலே 2 இடத்துல தான் இருக்குது. இவ்வளோ பழமையான ஒரு விஷயம், லைக் ஏன்ஷியன்ட் பீப்புள் வாழ்ந்ததுக்கு ஒரு ப்ரூஃபே இதுதான். இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் பீப்புள் வாழ்ந்ததுக்கு லைக் இங்கெல்லாம் மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபே அதுதான். ஸோ இது ரொம்ப பழமையான ஒரு மேட்ரு. இப்படி இருக்குது மேடு. சரி, எங்கே ட்ராப் பண்ணியிருக்கானுங்க? ஐயோ, என்னடா மேடு இது? ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட். ஒரு டிக்கெட் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு காருக்கு வந்து 40 rupees பார்க்கிங் சார்ஜு. மேடு வந்து ஏறவே முடியலைங்க, அவ்வளோ பெரிய மேடு, மூச்செல்லாம் வாங்குது. ஐயோ, இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம கேவுக்குள்ளே போகணும் டிராயிங்ஸை பார்க்க. ஸோ இதுதான் வந்து கேவோட என்ட்ரன்ஸு. நம்ம Allah. அங்கே இருக்குது பார்க்கிங். ஸோ அந்த பார்க்கிங்லேருந்து நீங்கள் இவ்வளோ ஹைட் ஏறி வரணும் இந்த கேவுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் மோர் தென் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்போன்னு நினைக்கிறேன். மேட்டில் ரொம்ப மேடாக இருக்குங்க, நடக்கவே முடியல. ஃபுல் எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேலே போய் டிராயிங் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓபா, டிராயிங் வேறு அங்கங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற லவ்வர்ஸ் வந்து அவங்க பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்ஷியன்ட்டோட பேரா அது இல்லை லவ்வர்ஸோட பேர் என்னன்னு தெரில. ஸோ மேலே போய் பார்க்கலாம். கீழே போகும்போது இதில் உட்காந்துட்டே போயிட வேண்டியது தான், அப்படியே சருங்கிட்டே போயிடணும். ஐயோ, எங்கடா டிராயிங்ஸு?
இவ்வளோ மேடு. அபி நம்ம ஜெயிச்சிட்டோமாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம். உள்ளே போய் டிராயிங் இல்லைனா இருக்குடா. வேறு லெவலில் இருக்கு. சயின்டிஸ்ட் உள்ளே தான் இருக்காங்க. This cave name Edakkal. Edakkal is Malayalam word. Edakkal is our local language. Edakkal means in between stone. Eda means in between, Kal means stone. This cave formed by naturally before 30,000 years back due to the earthquake. After that, 6,000 years old, New Stone Age or Neolithic people lived this cave. In this cave. Yeah. They done this all pictures, maybe communication or art something. Still we can understand only 20% From this. from these pictures. Okay. Main figure this one, tribal chief or tribal king. Face, crown, hands, then legs. Yeah, that is அதுதானே இல்லை. Legs, hands like this thing. He's a king. Like this. Yeah. இங்க பாருடா. நாலு பாடி பாத்து Face, crown, hands, then legs. Front side, some person, back side or back rear. Peoples. Yeah. Standing around the king. Crown, hands, legs. அவரோட பையன். Then one lady figure. Lady. Small child. One peacock. See, there is a one peacock. இந்த பேபி போற பீகாக். Then round figure, sun. Sun is the god or worship that is. Okay. We can see one cart, push cart or wheel cart. This which belong to below 3,000 years back. 3,000 years. Yeah, different time, different group of people lived this cave. Actually, this is not a cave. Neolithic rock shelter of 4000 BC. You know rock shelter? Rock means stone shelter. Yeah. See one couples. This is a face. Then one elephant. Child, back leg, front leg, trunk, etc. தெரியுதாடா இங்க? Elephant. Then one more lady using geometrical figures, triangle and squares. See the lady? Yeah. These are 6,000 years old pictures. Come that side. There are couple dancing or holding couple or dancing couple. This and this. கால்லாம் தூக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. There one lady figure standing on a wheel cart or push cart. You know trolley? This is two wheel, body, handle, and star. அதான். Star. Yeah, all this. Oh, narrow. They use for hunting. Two old languages. First one is Tamil Brahmi script. Palpuli Tatakari. Palapuli Tatakari Vedungomali Panagajam Nandu Sakti. Meaning a man who killed a lot of tigers. A man killed many tigers. Second one, old Sanskrit. Sri Vishnu Varmanaha Kudimbiya Kula Vardhanasya Ligitha. A famous king Vishnu Varma, he lived this place that day. This is the meaning of second one. This place. Yeah. Different time, different group of people lived here. This cave height above sea level 4,000 feet. And discovered 1894. Malabar police super name is called Frederick Fawcett in 1894. Discovered this place. Yeah. See, this is called Edakkal. 1, 2, 3 piece. Before the earthquake, it was one rock. Okay. This 1 and 2. Okay. This is a single rock. See the view, natural cutting, natural formation. One rock separated two parts. See. Because of earthquake. After we can see the outside. One mining area is there, quarry, stone mining. Outside. இது அந்த No animals. Animal is there. What This is a safe place. Okay. High place. What animals are there in this forest?
All of elephant, horse, tiger. Not this side, that is. ஸோ அவ்வளோ ஹைட்டில் எழுதியிருக்கானுங்க, அவ்வளோ ஹைட் இருந்திருப்பானுங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து தமிழ், நம்மளோட மொழியான தமிழ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்குது இந்த கேவ் ஆக்சுவலாக. அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட். ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரில. மேபி அவங்க அவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்டோன்ஸு இல்லை ட்ரீ ஏதாச்சும் வச்சு கிளைம் பண்ணி எழுதியிருக்கலாம் மேபி. அண்டு இங்கே நடந்திருக்கிற இங்கே நடந்திருக்கிற கிராக்கெல்லாம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எர்த்குவிக்னு சொல்கிறாங்க. இங்கே எர்த்குவிக் வந்ததுனால இங்கே இவ்வளோ பெரிய கிராக் நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவல் டிராயிங்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கீழேருந்து நீங்கள் பார்க்கிங் போட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் மேலே வந்து அவங்க 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ டான்ஸ் ஆரா டிராயிங்ஸு, பீகாக்கு, எலிஃபென்ட்ஸு, அதோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். கீழே வர வழியில் நிறைய இடத்துல டிராயிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மலை ஏறி நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் அந்த டிராயிங் என்னென்னு பார்த்தேன்னா ஐ லவ் பிரியா அப்படின்றத எழுதி வச்சுருக்கான். அது வந்து இன்னொரு 8000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் டிராயிங்காக மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இங்கேயும் ஒருத்தர் எழுதிட்டுருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எழுதுறதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்ஷியன்ட் டிராயிங்ன்ட்டு. என்ன ப்ரோ எழுதுறீங்க ப்ரோ? இது 8000 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தான்ட்டு இல்லை, நீ இப்போ வாழ்றதே தப்பு. 8000 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ வாழ்ந்தேன்னு காட்டுறது. ஃபைனலி நம்ம வந்து அந்த டிராயிங்கை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு கிட்டத்தட்ட 1-2 ஹார்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து கீழேருந்து நடந்து மேலே வர்றதுக்கு 2 ஹார்ஸ் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு ரேரான ஒரு லைக் ரொம்ப யூனிக்கான ஒரு ஏன்ஷியன்ட் திங்கை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா வயநாடுலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி எடக்கல் கேவ்ஸ் அப்படின்ற ஒரு எடக்கல் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இது இருக்குது. ஸோ தெரியலையே, எடக்கல்னா 3 கல் இல்லை, ஸோ எடக்கல்னா எடக்கல் கேவ்னா கல்லுக்கு நடுவில் இருக்கிறது இடக்கு முடக்கான கேவுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வர்த் வாட்சிங். ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸாக தெரியுது எனக்கு. ஏன்னா இவ்வளோ ரேரஸ்ட் டிராயிங் அண்ட் இவ்வளோ பழமையான டிராயிங் எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததும் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம மொழியான தமிழ் வந்து அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதுலேருந்தே நமக்கு தெரியுது அது எவ்வளோ பழசான ஒரு மொழி அப்படின்றது. ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட் ட்ரேட் அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Samir Shah from the Red Squad. Bye bye.